யாருக்கு பார்க்கணும் மேடம்? உங்க நேம் சொல்லுங்க. பிறந்த தேதி? 13/3/91. 13/3/91. தேதி 13/3/1991 மேடம். நேரம் சொல்லுங்க. நேரம் தெரியாதே. நேரம் அவசியம் மேடம். என்னம்மா இருங்கம்மா, இப்ப ராசி எதனா தெரியுமாம்மா? டிவி வால்யூமை கொஞ்சம் குறைச்சிங்கம்மா, அப்பதான் நம்ம 2 பேர் பேசுறதும் உங்களுக்கு தெளிவா இருக்கும். நேரம் உங்களுக்கு பிறந்த நீங்க தான் பேசுறீங்களா? யாருக்காக கேக்குறீங்க? எனக்கு தான் சார். உங்க ராசி என்னம்மா? மகர ராசி, திருவோண நட்சத்திரம், மீன லக்னம். என்னம்மா கேட்கணும்? மீன லக்னம் வரைக்கும் தெரியுது. அப்ப நேரம் தெரியலையா இல்ல ஜாதகத்துல குறிக்கலையாமா? இல்ல குறிப்பிட்டு நினைக்கிறேன். நான் வெளியில இருக்கேன், அம்மா வீட்டுல இருக்க, அதனால எனக்கு தெரியல. சரிம்மா, என்னம்மா கேள்வி கேட்கணும்? சார் 4 வருஷம் போகுது, குழந்தை இல்ல. சரி அம்மா, இந்த மாதிரி சென்சிட்டிவான கேள்விகளுக்கு நீ இன்னொரு தடவை வீட்டில் இருக்கும்போது ஜாதகத்தில் யார்ட்டையாவது நேரம் தெரிஞ்சுக்கிட்டு தான். இப்போ குழந்தை இல்லைன்றதுக்கு நான் பொதுவான பதில் சொல்ல முடியாதுமா. உனக்கு மீன லக்னம் மகர ராசின்ற போது நான் உன்னுடைய ஜாதகத்தை உன்னுடைய கணவர் ஜாதகத்தையும் பார்த்து வைத்து தான் குழந்தை எப்போது பிறக்கும் அப்படின்ற ஒரு சென்சிட்டிவான கேள்விகளுக்கெல்லாம் பொதுவாக நான் சொல்கிறது பதில் சொல்கிறது நல்லா இருக்காது. ஆகவே அடுத்த முறை உனக்கு உன்னுடைய நேரத்தை எடுத்து வைத்துக்கொண்டு மறுபடியும் குருஜி நேரத்தில் நீ தொடர்பு கொள்ளுமா. வணக்கம்மா, வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி அம்மா. இன்னொரு நேரம் பார்த்துடலாம். அடுத்த நேரம். வணக்கம், குருஜி நேரம் சொல்லுங்க சார். எங்க இருந்து கால் பண்றீங்க? பிறந்த தேதி சொல்லுங்க சார். சொல்லுங்க தினேஷ்குமார். பிறந்த தேதி, நேரம், மாதம், வருடங்களா சொல்லுங்க. 16/6/1989. நேரம் சொல்லுங்க சார். இரவு 11:55. நட்சத்திரம் ராசி சொல்லுங்க சார். விசாகம் நட்சத்திரம், விருச்சிக ராசி, கும்பலக்கணம். விசாக நட்சத்திரம், கும்பலக்கணம், விருச்சிக ராசி. என்ன கேள்வி கேட்கணும்? தினேஷ்குமாரா? சொல்லுங்க தினேஷ்குமார், என்ன கேள்வி கேட்கணும்? இது உங்க பையன் ஜாதகங்களா? ஆமா, இந்த விருச்சிக ராசிக்கு கடந்த 4 வருஷமாவே கொஞ்சம் சிக்கலான காலகட்டங்கள் அப்படின்றத நான் விண் தொலைக்காட்சியில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த அமைப்பின்படி இந்த வருகின்ற அக்டோபர் 26ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு அந்த ஜென்மச்சனி விலகினதுக்கு அப்புறம் தான் எல்லா விதமான சகல விதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ இவருக்கு புதன் தசை, சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிற புதன் தசை தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த புதன் தசையில் இந்த அக்டோபர் மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த வருஷம் நிச்சயமா கல்யாணம் ஆயிடும். இப்போ இருந்தே கொஞ்சம் சுறுசுறுப்பா பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க, கண்டிப்பா கல்யாணம் ஆயிடும். வாழ்த்துக்கள். நன்றி சார். அடுத்த நேயர் பார்த்தலாம். நேரம் வரிசையா வந்துகிட்டு இருப்பாங்க பாருங்க. அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க சார். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, வணக்கம் குருஜி நேரம் சொல்லுங்க சார். எங்க இருந்து கால் பண்றீங்க? நாமக்கல்ல இருந்து பேசுறேன். என் பேர் ஞானம். ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். எங்க பொண்ணுக்காக கேக்குறேங்க. டேட் ஆஃப் பர்த் 27/2/1990. 1990. பிறந்த நேரம் சொல்லுங்க சார். மதியம் 2 மணி. மதியம் 2 மணி. ராசி நட்சத்திரம்? நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி. மிதுன லக்னம். மிதுன லக்னம். மீன ராசி. மீன ராசி. ஐயாவிடம் சந்தங்களுக்கு கொஞ்சம் டிவி வால்யூமை குறைச்சிருங்க நீங்க, அல்லது நீங்க டிவி இருக்கிற ரூமை விட்டு வெளியில வந்துருங்க. சரிங்க ஐயா. என்ன சொன்ன? என்ன பிப்ரவரி 26, 1990ங்களா? மிதுன லக்னம், கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம். கும்பரா மத்தியானம் 2 மணி தானே? மத்தியானம் 2 மணி தானே? திருக்கணிதப்படி கும்பராசி தான், மீனராசி வராது. சொல்லுங்க, என்ன கேட்கணும்? அரசு வேலை, அரசு அமைப்புங்களா? இந்த அமாவாசை யோகத்துல கும்பராசி தான். அமாவாசை யோகத்துல இந்த மாசி மாசம்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் சிம்மத்தை பார்க்கிற நிலைமையில இருந்தாலே அரசு வேலை உறுதியா உண்டு. உங்க பொண்ணுக்கு இப்ப லக்னாதிபதி தசை ஆரம்பிச்சிருக்கு. இந்த லக்னாதிபதி தசை 2019 5வது மாசம் வரைக்கும் சுயபக்தி வரைக்கும் இருக்கு. குருவும் சூரியனை பார்க்கறதுனால சிம்மம் வலுவாக இருக்கிறதுனால சிம்மத்திற்கு பாவ பார்வை, அதாவது ஒரு கெட்ட பலன், ஒரு பாப கிரகங்களுடைய பார்வை இல்லாதனால
அடுத்த வருடம் பிற்பகுதியில் தான் 2018 பிற்பகுதியில் கண்டிப்பாக அரசு வேலை உங்கள் பொண்ணுக்கு உறுதியாக உண்டு. ஆகவே இந்த பரீட்சை தேர்வு எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமாக படித்து எழுத சொல்லுங்கள். ஒரு நல்ல அமைப்பிலே இருக்கும். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், சிம்மம் வலுவாக இருக்கிறது, சூரியனும் 10ஆம் இடமாகிய திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறனால உறுதியாக வேலை உண்டு. 2018 பிற்பகுதி, 2019 ஆரம்பத்திலே வந்து அரசு வேலையில் இருக்கும். ஆகவே வந்து ஒரு நல்ல விதமாக பார்த்து எழுத சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி ஐயா. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க சார். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் சார், குருஜி நேரம். வணக்கம் சார். மேடம் சொல்லுங்க மேடம், எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் சிதம்பரத்துல இருந்து பேசுறேன் மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க மேடம். டேட் ஆஃப் பர்த் 11 9 96 1996 மேடம். 96 சிம்ம ராசி. சிம்ம ராசி. நட்சத்திரம் நட்சத்திரம் சிம்ம லக்னம் மக நட்சத்திரம். மகம் நட்சத்திரம். காலை 6:20. 6:20. ஆமா, ஓகே. ஐயாவிடம் உங்க சந்தேகங்களை கேளுங்க மேடம். என்னம்மா கேட்கணும்? சார் பையனுக்கு ஜாப் எப்படி இருக்கும் சார்? 20 வயசு 21 வயசு ஆகுதுமா. சிம்ம லக்னம், சிம்ம ராசி. இன்னொன்னு நான் அரசு வேலைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஜாதகமே அற்புதமா இருக்கம்மா. ஏமா இவனுக்கு இவ்வளோ இதாக கேட்கணும்? அதாவது லக்னாதிபதி வலுத்து லக்னத்தை சுபகிரகங்கள் பார்த்தாலே அந்த ஜாதகர் தானே தன்னுடைய முயற்சியால தன்னுடைய சொந்த உழைப்பால பிறருடைய தயவின்றி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார் அப்படின்றத நான் அடிக்கடி எழுதியிருக்கிறேன். அருமையான யோக ஜாதகம். சிம்ம லக்னம், சிம்ம ராசி, ஆவணி மாதம் பிறந்திருக்கிறார். சிம்மத்திலேயே லக்னாதிபதி சூரியன் வலுவாக இருக்கிறார். 5ஆம் இடத்துல குரு பகவான் வலுவாக அமர்ந்து லக்னத்தை பார்க்கிறார். லக்னம் ராசி ரெண்டையுமே குரு பகவான் பார்க்கிற நிலைமையில இந்த ஜாதகத்திற்கும் அரசு அமைப்பெல்லாம் இருக்கேம்மா. நீங்க தாராளமாக இப்ப வந்து 25 வயசு முடிஞ்ச உடனேயே, அதாவது சுக்கிரதசை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுக்கிரதசைக்கு அப்புறம் 25 வயசுல இருந்து சூரிய சந்திர செவ்வாய் ராகு திசைகள் நடக்க இருக்கு. எப்ப வந்து லக்னாதிபதியோட திசை பருவத்துல, ஒரு இளம் பருவத்துல ஒரு வாலிபனுக்கு வருதோ அந்த வாலிபன் கொடுத்து வைத்தவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம். அதுவும் லக்னாதிபதி சுபத்துவமாகி வேற இருந்ததுன்னா அவர் சொல்லவே தேவையில்லை. அருமையான ஒரு நல்ல ஜாதகத்தை கொண்ட குழந்தை. 21 வயசு தான் ஆகுது. இன்னும் 4 வருடங்களில் சுக்கிர திசை முடியுது. அபயோக திசைன்னு சொல்லுவோம். அந்த சுக்கிர திசை முடிஞ்சதுக்கு பிறகு வாழ்நாள் முழுக்க யோக திசையில் இருக்கிறனால வேலையை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாமா. அருமையாக படிப்பான். நல்ல விதமான அரசாங்கம் சம்பந்தப்பட்ட, அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் நல்லா இருக்கு. இந்த ஜாதகத்துக்கு IAS IPSலாம் படிக்க வைக்கலாம். புதன் உச்சமாக இருக்கிறார், நல்ல படிப்பாளி. ஆகவே ஜாதகம் நல்லா அருமையா இருக்கு. 25 வயது முதல் சூரிய திசை ஆரம்பிச்சதிலிருந்து இவனுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு எந்த விதமான அமைப்புகளும் கிடையாது. அருமையான யோக ஜாதகம். வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கே நன்றி. அடுத்த காலம் பார்த்து ஐயா, அந்த அரசு வேலை பத்தி சொல்லிருந்தீங்க, அது கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. எந்த மாதிரி ராசிக்கு? இந்த நேயருக்கு சொன்ன மாதிரி எந்த மாதிரி ராசிக்கு அரசு வேலை அப்படின்றதெல்லாம் கிடையாது. 12 ராசிகளும் நல்ல ராசிகளே, 12 ராசிகளும் கெட்ட ராசிகளே. அடிக்கடி வின் டிவியில் வந்து நம்ம வந்து இதை பற்றி தான் பேசுகிறோம். இன்னொன்று, இளைஞர்களுடைய கனவு, பெற்றோர்களுடைய கனவே அரசு வேலை தான் அப்படின்ற மாதிரி அமைஞ்சிருது. அதாவது அரக்காசு உத்தியோகம்னாலும் அரசாங்க உத்தியோகம் அப்படின்னு அந்த காலத்திலே ஒரு பழமொழி இருக்குது. ஏன்னா ஒரு பணியோடைய பாதுகாப்பு இருக்கிறதுனால அரசாங்க வேலையில் எல்லாருமே ஒரு இதாக இருக்கிறீங்க. எல்லாரும் கேட்கறது அரசாங்க வேலை தான். அரசாங்க வேலைக்குரிய கிரகம் சூரியன். நான் 2 வாரங்களுக்கு முன்னாடி சூரியனை பற்றி பேசும்போது கூட இதைத்தான் சொன்னேன். அரசு வேலைக்கு ஆதாரமான கிரகம் சூரியன். அடுத்த கிரகம் செவ்வாய், அதிகாரம் பண்ணுறதுக்கான கிரகம். சூரியனும் செவ்வாயும் வலுத்திருக்கணும். அதே நேரத்தில் சூரியனுடைய ராசியான சிம்மம் வலுத்திருக்கணும். ஒரு ஜாதகத்தினுடைய 10ஆம் இடம் வலுத்திருக்கணும். இந்த அமைப்பு இருக்கும்போது அவர் நீடித்த, அதாவது எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க சம்பளமும் 60 வயசுக்கு பிறகு பென்ஷனும் வரக்கூடிய ஒரு அமைப்பில், அரசாங்க வேலை அமைப்பில் இருப்பார். இப்போ இந்த பையனுக்கு, இந்த தாய் சிதம்பரத்திலிருந்து கேட்ட தாயுடைய பையனுக்கு நான் சொன்னது கூட அதை வச்சு தான் சொல்கிறேன். அதாவது சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறார். சிம்மம் லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதியே அங்கே அமர்ந்து சந்திரனோட சேர்ந்து 2 ராஜகிரகங்கள்னு சொல்லுவோம். சூரியனும் சந்திரனும் ராஜகிரகங்கள். அரசனும் அரசியும்னு சொல்லுவோம். அரசனும் அரசியும் இணைந்தது தான், நடத்துவது தான் அரசாங்கம் என்கின்ற அடிப்படையில் இந்த 2 ராஜகிரகங்களும் சிம்மத்தோடு 10ஆம் இடத்தோடு சுபத்துவமாகி தொடர்பு கொள்ளும் நிலைமைகளில் அந்த ஜாதகர் உறுதியாக அரசு அமைப்புகளில், அரசாங்க வேலையில், அரசியல்வாதியாக, MP MLA இந்த மாதிரி ஒரு அரசை இயக்குபவராக, அரசை நடத்துபவராக, அந்த அரசில் அங்கம் வகிப்பவராக இருப்பார். அந்த அமைப்புக்கு
இப்போ வந்து சூரியன் வலுவாயிடுச்சு, சிம்மம் வலுவாயிடுச்சுனாலே அதற்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு தகப்பனை வந்து என்ன கேட்டார், என்னுடைய குழந்தைக்கு அரசாங்க வேலை இருக்கான்னு கேட்டார். அப்போ அதுக்கு நான் என்ன பதில்னு சொன்னேன், அதே அமைப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து 2 நேயர்களும் அரசாங்க வேலையை பற்றி தான் கேட்டாங்க. எப்படி பதில் சொன்னேன் என்றால், ஒருவருடைய சிதம்பரத்தைச் சேர்ந்த தாய் கேட்ட கேள்விக்கு வந்து சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகத்தில் அங்கேயே இணைந்திருந்தார்கள். அங்கே இணைந்திருந்தாங்கன்னா இதில் சிம்மத்திலே இணைந்திருந்தார்கள். ஆகவே அந்த அமைப்பு வந்து சிம்மம் வலுவானது. அந்த நாமக்கல்லைச் சேர்ந்த ஒரு தகப்பனார் கேட்ட கேள்விக்கு சூரியனும் சந்திரனும் கும்பத்தில் இணைந்திருந்தார்கள். கும்பம்ன்றது சிம்மத்திற்கு 7வது ராசி. அப்போ கும்பத்தில் தன் வீட்டை பார்க்கும் கிரகம் தன்னுடைய வீட்டை பார்த்து வலுப்படுத்தும் அப்படின்ற, தன் வீட்டை பார்க்கும் கிரகம் அந்த இடத்தை வலுப்படுத்தும், அந்த பாவத்தை வலுப்படுத்தும் அப்படின்றது ஜோதிட விதி. அந்த அமைப்பில் வந்து மாசி மாதத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருக்கிறேன் இதை வச்சு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்கத்து மேலே ஒரு ஈடுபாடும் அரசாங்க வேலை மேலே ஒரு ஆர்வமும் இருக்கும். அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களில் ஒரு பாதி 50% மேலே கண்டிப்பாக மாசி மாதத்தில் பிறந்திருப்பாங்க. ஏனென்றால் அந்த மாசி மாதத்தில் மட்டுமே சூரியன் தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பார். ஆக அந்த அமைப்பில் பிறக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரியான அமைப்புகள் உண்டு. ஆக அரசு வேலைக்குன்னா சூரியன் வலுவாயினும், சந்திரன் வலுவாயினும், செவ்வாய் வலுவாயினும், இவர்கள் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளணும். அந்த 10 ஒரு சுபத்துவமான குரு அமைப்பு இருக்கணும். அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம், குருஜி நேரம். வணக்கம். வணக்கம். என் மகன் துளசி ராஜேஷ். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 30/9/93. 30/9/93. ஆமா. நேரம் சார்? காலை 6:50. காலை 6:50. காலை 6:50. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். மீனம், உத்திரட்டாதி. மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், கன்னி லக்னம். ஐயாவிடம் சந்தேகங்களை கேள்வி என்ன கேட்கணும் சொல்லுங்க. ஐயா வணக்கம். 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 என்னுடைய எதிர்காலம் தொழில், அப்போ கல்யாணம், மன வாழ்க்கை இருக்கணும். அருமையான நல்ல யோக ஜாதகம். அதாவது லக்னாதிபதி வலுத்துட்டாலே, லக்னாதிபதி வலுக்கிறது ஒரு பெரிய யோகம். இன்றைக்கு இன்னும் ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை பற்றி நான் விளக்குறேன். நான் அடிக்கடி இந்த யோகத்தை வந்து சொல்லுவேன். உங்கள் மகனுடைய ஜாதகத்தில் ஒரு ஒளிந்திருக்கும் ஒரு மறைமுகமான சூட்சுமத்தை சொல்லுகிறேன். ஒரு அருமையான ஜாதகன்றதுக்கு எப்படி சொல்கிறேன்னா, வளர்பிறை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரனுக்கு இப்போ வந்து நீங்கள் சொன்னது 30/9/1993. மறக்க முடியாத ஒரு நாள் ஐயா அது. அதாவது உங்களை ப்ரொமோஷன் அன்றைக்கு குஜராத்ல ஒரு பூகம்பம் ஏற்பட்டு ஒரு 10,000 பேர் இறந்தாங்க. இவருடைய ராசிக்கு வந்து ஒரு அன்றைக்கு பிறக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. நல்ல முறையில் ஒரு பிறந்தாரு. அதை என்னால் மறக்கவே முடியாது. அருமையான யோக ஜாதகம். 30/9/1993 காலையில 6:50. அதாவது அன்றைக்கு பௌர்ணமி. ஆமா, அன்றைக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி சந்திரனுக்கு சந்திராதி யோகம், சந்திர அதியோகம் என்ற அப்படின்றத வந்து நம்முடைய மூல நூல்கள் மகரிஷிகள் மிகச்சிறப்பாக ஒரு அமைப்பாக சொல்றாங்க. அந்த அமைப்பு உங்க மகனுக்கு இருக்கு. அதாவது பௌர்ணமி சந்திரனுக்கு 6, 7, 8ல சுப கிரகங்கள் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். இந்த யோகம் அமைந்தவன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு ஒரு பிரபலமாக ஒரு நிம்மதியான ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பான் அப்படின்றது விதி. இதை விட முக்கியம், அந்த சந்திர அதியோகத்துல அமைந்த கிரகங்களுடைய தசாபக்திகள் வர வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்க மகனுடைய ஜாதகத்துல மேம்போக்காக பார்த்து சுக்கிரன் 12ல் மறைந்திருக்கிறார், 2ல் செவ்வாய் இருக்கிறார் அப்படின்றத நம்ம வந்து வேற ஒரு நெகட்டிவா எடுத்துக்கிட்டாலும், இதோடைய உண்மையான சூட்சுமம் என்னன்னா, சுக்கிரன் வளர்பிறை சந்திரன், அதாவது பௌர்ணமி சந்திரனுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். அதாவது பௌர்ணமி சந்திரனுக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரனும் நேர் எதிரில் குருவும், சந்திரனுக்கு நேர் எதிரே 6ல் சுக்கிரன், 7ல் குரு, 8ல் புதன் அப்படின்ற இந்த அமைப்பு மிகச்சிறந்த சந்திர அதியோகமாகி உங்கள் மகனுக்கு தற்போது லக்னாதிபதியோட புதன் தசையே நடந்துகிட்டு இருக்கிறதுனால, இந்த புதன் தசை சுயபக்தி முடிந்ததிலிருந்து உங்கள் மகனுடைய வளர்ச்சி ஆரம்பமாகும். எந்த ஒரு ஜாதகத்திலும் இந்த சந்திராதியோகம் சந்திரன் ஒளி கொடுக்கும் அமைப்போடு இருக்கும்போது, வளர்பிறையை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது அல்லது பௌர்ணமியாக இருக்கும்போது பிறந்தவர் ஒரு கொடுத்து வைத்த ஒரு நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த பூமியில பிறந்தவர்னு அர்த்தம். அந்த அமைப்பின்படி பௌர்ணமி சந்திரனுக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரனும், 7ஆம் வீட்டில் குருவும், 8ஆம் வீட்டில் புதனும் அமைந்து அந்த புதன் தசையும் இப்போ உங்கள் மகனுக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய மகனுடைய எதிர்காலம் மிக மிக சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். ஆமா, இப்போ பொதுவா புதன் வலுத்துட்டாலே அவர் வந்து வியாபாரியா இருப்பார். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறத விட தினமும் 10,000 ரூபாய் சம்பாதிக்கணுன்ற நினைப்புல தான் இருப்பார். உங்க மகனுக்கு அந்த எண்ணம் உறுதியாக இருக்கும். வேலையை விட புதன் வலுத்தவன், புதன் 10ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டவன், வியாபார தன்மையோட எப்படி அதிகமான பணம்
சம்பாதிக்கிறது அப்படின்ற எண்ணங்களோட தான் இருப்பார். ஆகவே இவருடைய அமைப்பு புதனே வந்து வியாபாரி தானே, மெர்ச்சன்ட்னு சொல்கிறது புதனைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஆக இவர் வந்து வேலைக்கு போகிறத விட தொழில் அமைப்புகளில் தான் வலுவாக இருப்பார். அஷ்டமச்சனியும் முடிஞ்சிருச்சு. தகப்பனா தாயாருக்கு 7.5 சனி அமைப்புகள் இல்லாமல் இருந்து அப்படி இருந்ததுன்னா மெதுவாக இந்த புதன் அப்படியே ஆரம்பிச்சதுலேருந்தே அப்படியே மெதுவாக அப்படியே டெவலப் ஆகும். புதன் சுயபக்தி முடிஞ்சதுக்கு பிறகு புதன் தசை சுக்கிரபக்தியெல்லாம் தாம்பத்திய சுக அமைப்புகள் கிடைக்கும். உங்கள் மகனை பற்றி எதுவும் இன்றைக்கி காலையில் வந்ததுலாம் காலையிலேருந்து 4வது 5வது காலர் நீங்கள் எல்லார் ஜாதகமும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல பலன் சொல்கிறேன் பாருங்கள். இருக்கிறத தான் சொல்ல முடியும், உள்ளதை தான் சொல்ல முடியும். அதனால் அதெல்லாம் நல்லா இருக்கும். அதன் அடுத்து புதன், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த சந்திராதி யோகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய திசை வரணும்னு சொன்னேன். உங்கள் மகனுக்கு 17-15 வருஷம் புதன் தசை நடக்க போகுது. அதுக்கப்புறம் கேதுக்கு அப்புறம் ஒரு 20 வருஷம் சுக்கிர தசை நடக்க போகுது. ஆக புதன் கேது சுக்கிரன்ற ஒரு 40 வருஷ தசைகளில் 40 வருடத்திற்கு பிறகு நிம்மதியான 40 வருட நிம்மதியான மன வாழ்க்கை போறாதா? அருமையான மன வாழ்க்கை. உங்கள் மகனுடைய ஜாதகத்தில் உள்ள சூட்சுமத்தையும் சொல்லிட்டேன். மேன்போக்காக பார்ப்பதை விட ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அப்படியே அந்த சூட்சும விஷயங்கள் டக்குன்னு மனசுல பதிஞ்சிடணும். அதெல்லாம் அவங்க 7.5 சனி முடிஞ்சிட்டு அஷ்டம சனி முடிஞ்சிட்டதுனால மகனுடைய அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க 2 பேருக்கு என்ன ராசி? இன்னொரு தடவை தொடர்பு கொள்ளுங்க. வரிசையில நிறைய பேர் சரி. அஷ்டம சனிலாம் உங்க மகனுக்கு முடிஞ்சிட்டதுனால நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னொரு முறை தொடர்பு கொள்ளுங்க. இது ஒரு பொதுவான சேவை, உங்களுக்கு மட்டுமே நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் பார்த்துடலாமா? அடுத்த நேயர் ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். உங்களுக்கு பார்க்கணுமா? 20/12/1982. பிறந்த நேரம் சொல்லுங்க சார். 12:55 மதியம். ராசி நட்சத்திரம்? கும்பம் மீன லக்னம். 20/12/1982 டிசம்பர்ல பிறந்தீங்களா? அவிட்ட நட்சத்திரம். உங்களுக்கு 12:55. திருக்கணிதப்படி மகர ராசி தான் வருது, கும்பராசி கிடையாது. திருக்கணிதப்படி தான் கரெக்டான அமைப்புகள். அதனால ஜாதகத்தை திருக்கணிதப்படி எழுதிக்கோங்க. என்ன கேட்கணும் உங்களுக்கு? அதாவது குருதசையில் இந்த சுக்கிரபக்தி எப்போவுமே வந்து அந்த ஜென்ம விரோத அமைப்புகளில் உள்ள தசாபக்திகள் நடக்கும்போது, எட்டுக்குடையவருடைய தசாபக்திகள் நடக்கும்போதே நல்லா இருக்காது. குருதசை 2013 உங்களுக்கு லக்னாதிபதி தசை நடந்தாலும் அதில் சுக்கிரபக்தி நடக்குது. சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறார். குருதசையில் சுக்கிரபக்தி எப்போவுமே சுக்கிரனுடைய புக்திகள் தசாபக்தி அமைப்புகள் வந்து மீன லக்னம் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதை செய்யாது, கேரியர் அஃபெக்ட் பண்ணும். 2013 உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் வந்து குருதசை சுக்கிரபக்தி. இந்த குருதசை சுக்கிரபக்தி சுக்கிரன் சூரியன் எல்லாமே 10ஆம் வீட்டில் இருக்கு. 6, 8 குடியர்களுடைய தசாபக்தி பலன் தராது. 2013 2016 வரைக்கும் உங்களுக்கு அட்டமாதிபதி புக்தியும், அதனை அடுத்து ஒரு வருஷம் இப்ப 6 குடைவன் புக்தியும் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 4 வருட காலமாக குருதசையில சுக்கிரபக்தி சூரிய புக்தி உங்களுக்கு நல்ல பலன்களை தொழில் நிலைமைகள்ல கண்டிப்பாக தரவே தராது. 2013 நீங்க நல்ல 2013 உங்களுடைய நிதி நிலைமை, உங்களுடைய தொழில் வேலை நிலைமைகள் நன்றாக இல்லை. அதே நேரத்தில் இப்போ நடக்கிற குருதசை 9ஆம் இடத்துல உட்காந்து லக்னத்தை பார்த்து நல்ல அமைப்பில் நடக்கிறதுனால இப்போ ஆரம்பிக்க போகிற இன்னும் 2 மாசத்துல ஆரம்பிக்க போகிற சந்திர தசையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கடுத்து இன்னொன்று சொல்லிடுறேன், எப்போவுமே 30 வயதுகளில் வர்ற 7.5 சனி சில விதமான கேரியரில் டிஸ்டர்பன்ஸை கொடுத்து தான் வாழ்க்கையை செட்டில் ஆகும். இப்போ மகர ராசிக்கு உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போது ஆக இன்னும் ஒரு 2-3 வருஷம் உங்களுக்கு தொழில் நிலைமைகளில் ஒரு நிலை இல்லாத தன்மை, வேலையில் ஒரு நிலை இல்லாத தன்மை, எதிலும் ஒரு மனசுக்கு பிடிச்ச வேலை தொழில் அமைப்புகள் அமையாதது தான் நடந்துகிட்டு இருக்கும். ஆகவே நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் ஆகும். ஆனால் லக்னாதிபதி 9ஆம் வீட்டில் உட்காந்து லக்னத்தை பார்த்த ஒரு யோக ஜாதகன்றதுனால வாழ்க்கையில் பிற்பகுதியில் ஒரு 35 வயசுக்கு மேலே, ஒரு 35-36 வயசுக்கு மேலே தாராளமாக செட்டில் ஆகிடுவீங்க. கவலைப்படாதீங்க. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி சார். நேயர் பார்த்துடலாமா? வணக்கம் குருஜி நேரம்.
பேசுறேன் மேடம். நாங்கள்ல இருந்து பேசுறேன். 1-4. 1-4. ஆமா. 1970 தொலைந்து திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம். பிறந்த 1-4-1970. நேரம் சொல்லுங்க. நேரம் வந்து இரவு 1:05. இரவு 1:05. விடிஞ்சா 2ஆம் தேதியா? இரவு இரவு விடிஞ்சா 2ஆம் தேதியா 1ஆம் தேதியா? 1ஆம் தேதி. விடிஞ்சா 1ஆம் தேதி. ஆமா. என்ன ராசி, என்ன நட்சத்திரம் நீங்க? திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம்னா விடிஞ்சா 2ஆம் தேதி. கடைசி நாள் 4வது காலை. திருவோண நட்சத்திரம் மகர ராசி தனுசு லக்னம். ஆமா, நீங்க 2ஆம் தேதின்னு தான் எப்பவுமே சொல்லணும். 12 மணிக்கு மேல 2ஆம் தேதி பிறந்திருதுன்னு அர்த்தம். தனுசு லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். என்ன கேட்கணும் நீங்க? கடன் பிரச்சனையா இருக்கு. தனுசு லக்னம். ஆமா, இப்போ வந்து சனி தசை 2014 மார்ச்ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சனி தசை எப்பவுமே தனுசு லக்னத்துக்கு நீச சனி 5ஆம் இடத்துல இருந்தாரு. நீச சனி செவ்வாயோட சேர்ந்து 5ஆம் இடத்துல 6-8 சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறாரு. 2014 ஆரம்பத்திலேயே நீங்க சில தப்புகள் தொழில் விஷயத்துல பண்ணியிருப்பீங்க. கடன் வாங்கக்கூடிய சூழல் வந்திருக்கும். அகலகால வச்சிருப்பீங்க. ஆக 2014 கடந்த 3 வருஷமாவே வந்து நீங்க எப்பவுமே ஜோதிடத்துல நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே, ஜோதிடத்தை வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒன்று முன்னாடியே ஜோதிட ஆலோசனை. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே இல்லை. ஆக ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த ஜாதக ரீதியாக நமக்கு சாதகமான நேரங்கள் நடக்கிறதா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு பண்ணியிருக்கிறது நல்லது. உங்களுக்கு குருதசை வந்து அந்த நல்ல யோகா அமைப்புகளை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ சனிதசையோட சுயபக்தியில் இருக்கிறீங்க. 2014 சனிதசை ஆரம்பித்த சனிதசை உங்களை கடனில் கொண்டு வந்து தான் நிறுத்தும். ஏன்னா அவர் வந்து சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறார். இந்த சனிதசையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் தொழில் விஷயங்கள்ல இருக்கணும். ஆயினும் அந்த சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால என்னதான் 6ஆம் இடத்து அதிபதியா இருந்தாலும் இயற்கை சுவரான சுக்கிரன் கூட இணைந்து இருக்கிறதாலும், குரு பார்வை லக்னாதிபதியோட பார்வை அவருக்கு இருக்கிறதுனாலும் பெரிய கெடுதல்கள், பெரிய கடன் தொல்லைகள், சமாளிக்க முடியாத அளவுக்கு கடன் தொல்லைகள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த அமைப்பின் படி உங்களுக்கு இப்போ இந்த சனிதசை புதன் புக்தி, கேது புக்தி, சுக்கிர புக்தி இது வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும். முதல் 9.5 வருடங்கள், 4 வருடங்களை தாண்டி விட்டீர்கள். முதல் 9.5 வருடங்கள் கடன் தொல்லைகளை சனிதசை ரொம்ப ஓவராக கொடுக்கும். ஆகவே இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு விரயங்கள் அதிகமாகாமல் கவனமாக தொழிலை நடத்தி கொண்டு வாருங்கள். இன்னும் 5 வருடங்களுக்கு இந்த கடன் தொல்லைகள் நீடிக்கத்தான் செய்யும். 5 வருடங்களுக்கு பிறகு உறுதியாக கடன் அமைப்புகள் இருக்காது. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க சார். கால் கட் ஆயிடுச்சு சார். வணக்கம் குருஜி நேரம். லைன்ல இருக்கீங்கம்மா, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ. வணக்கம் குருஜி நேரம், சொல்லுங்க சார். அந்த சென்னையில இருந்து பேசுறேன். பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 14/5/1998. 14/5/1998. நேரம் சொல்லுங்க சார். நேரம் இரவு 12:15 மணி, விடிய காலை. ராசி நட்சத்திரம் விருச்சிக நட்சத்திரம், கேட்ட ராசி, மகர லக்னம். ஐயாவிடம் உங்க சந்தேகங்க கேளுங்க. இரவு 12:15 விடிஞ்சா 15, கேட்ட நட்சத்திரம் விடிஞ்சா 14 தான் இல்லையா? ஆமா ஆமா ஐயா, ஆமா ஐயா. இன்னும் கேட்ட நட்சத்திரத்தை காணமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன கேட்கணும்? மகர லக்னம், கேட்ட நட்சத்திரம். என்ன கேட்கணும்? ஜாதகம் ஒரு 2 வருஷமா உடம்பு ரொம்ப நோய் சம்பந்தம் அதிகமா இருக்கு. உலகத்துல எந்த கேட்டை நட்சத்திரக்காரரும் 40 வயதுகளில் இருக்கிற எந்த கேட்டை நட்சத்திரக்காரரும் நன்றாக இல்லைன்னு தான் ராசி பலன்கள்ல மாலை மலர்ல எழுதிக்கிட்டு இருக்கிறேன், வின் டிவியில சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரவர் வயதிற்கேற்ற மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லோருக்குமே கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. இப்ப இந்த குழந்தைக்கு என்ன வயசாகுது? ஒரு 16-18 வயசாகுது. இந்த ஒரு 19 வயசு ஆகிற குழந்தைக்கு வந்து அந்த ஹெல்த் இஷ்யூஸ் தான் இருக்கும், அல்லது படிப்புல கவனக்குறைவுகள் இருக்கும், சோம்பலாக இருக்கும். அந்த அமைப்புகள் தான் வர்ற அக்டோபர் 26ஆம் தேதி சனி வந்து அக்டோபர் 26ஆம் தேதி சனி வந்து கேட்டை நட்சத்திரத்திலிருந்து விலகிறார். இந்த கேட்டை நட்சத்திரத்திலிருந்து விலக ஆரம்பிச்ச உடனே உங்க குழந்தைக்கு போன அக்டோபர் 14ஆம் தேதியிலிருந்தே ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கிறது. சுக்கிர தசையில சூரிய புக்தி, மகர லக்னத்துக்கு அட்டமாதிபதி புக்தி. ஆயினும் சுக்கிர தசை போன தீபாவளியில இருந்தே உங்க குழந்தை நல்லா இல்லை, ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கிறான். இந்த அமைப்பு வருகின்ற அக்டோபர் 26ஆம் தேதி சனி பகவான் கேட்டை நட்சத்திரத்திலிருந்து விலகின உடனே நிச்சயமாக நடக்கும். சுக்கிர தசை நடக்குது, அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆயினும் இந்த சனி பகவான்
4ஆம் இடத்துல நீசமாக இருக்கிறது ஒரு 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 இந்த அமைப்புனாலும் சூரியன் செவ்வாயோட சேர்ந்திருக்கிறார். சனிக்கிழமை இந்த ஹெல்த் இஷ்யூஸ் போகிற வரைக்கும் ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன். சனிக்கிழமை குழந்தை படுக்கும்போது கொஞ்சோண்டு கருப்பு எள்ளை தலைக்கடியில் வச்சு, அப்போ குழந்தை படுக்கும்போது கருப்பு எள்ளு கொஞ்சோண்டு எடுத்து அதை தலைக்கடியில் தலானி கடியில் வச்சுட்டு, ஞாயிற்றுக்கிழமை காலை புதிதாக வடிக்கிற சாதம் இருக்கு இல்லையா, புதுசாக மத்தியானம் சாதம் வடிப்பீங்க இல்லை காலையில் வடிப்பீங்க, யாரும் சாப்பிடாததுக்கு முன்னாடி அந்த சாதத்தில் கொஞ்சம் எடுத்து இந்த கருப்பு எள்ளை கலந்து காகத்திற்கு வைத்துவிட்டு அதற்கு பிறகு மற்றவங்க சாப்பிடுங்க. இவருடைய உடல்நிலைக்கான சரியான பரிகாரம் அது. சனி பகவானை சூட்சுமப்படுத்துகின்ற சனி பகவானுக்கு பிரீத்தியாக சனி பகவானுடைய வாகனமான காக்காய்க்கு சனி பகவானுடைய தானியத்தை உணவாக கொடுக்குற ஒரு பரிகாரம். சனிக்கிழமை இரவு படுக்கும்போது சிறிதளவு கருப்பு எள்ளை தலைக்கடியில் வைத்து படுத்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை புதிதாக வடித்த சாதத்தில் அதை கலந்து காக்காய்க்கு வச்சதுக்கு பிறகு சாப்பிட்றது இவளுக்கு சிறந்த பரிகாரம். இதை செய்யுங்க. 4 வாரங்களில் மாற்றம் தெரியும். இந்த வருடம் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை ஆரோக்கியம், கல்வி எல்லா விஷயத்திலும் நல்லாயிடுவா. நல்ல ஜாதகம், கவலைப்படாதீங்க. வாழ்த்துக்கள். பொதுவாக கேட்ட நட்சத்திரத்தை யாரும் வரலையே நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படியும் நம்முடைய இதில் வந்து வாரம் ஒரு நாளாக ஒரு நேராவது கேட்ட நட்சத்திரம் வந்துடுவாங்க. விருச்சிக ராசிக்கு இன்னொரு பலன் சொல்லப்போனால், விருச்சிக ராசியில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தெரிந்து அது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலம் வந்துருச்சு. ஆகவே விருச்சிக ராசியில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் கெடுபலன்கள் எதுவும் நடக்காமல் அந்த அப்படியே வந்து அந்த பாசிட்டிவான அமைப்புகளில் சனி மாறிக்கிட்டு இருக்கிறார். ஆகவே இனிமேல் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக 1% கூட கெடுபலன்கள் இருக்கவே இருக்காது. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற சாதகமற்ற பலன்கள், ஏற்கனவே உள்ள பிரச்சனைகளை தீர்க்கின்ற அமைப்புகள் மட்டும்தான் தற்போது நடந்து கொண்டிருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி 2015 டிசம்பர் 28 கடந்த 15 மாத காலமாக கேட்டை நட்சத்திரத்திலே போய்கிட்டு இருக்கிறார். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் அதிசார முறையில் இப்போ மாறி இருந்தாலும் அந்த அதிசார முறையை வந்து ஒரு தோற்றம் தானே தவிர அது வந்து ஒரு நிழல் ரூபமான அமைப்பு தானே தவிர அது வந்து உறுதியான அமைப்பு, ஒரு நிஜமான அமைப்பு அல்ல என்ற அமைப்பின்படி நான் எப்போதுமே பலன் சொல்லும்போது கேட்டை நட்சத்திரத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவேன். ஆகவே அதிசார அமைப்பை பார்த்து ஏமாந்து விட வேண்டாம். இப்போவும் கேட்டை நட்சத்திரத்தில் தான் போய்கிட்டு இருக்கிறாரு. இந்த கேட்டை நட்சத்திர அமைப்புக்கு இப்போ நான் அந்த குழந்தைக்கு சொன்ன மாதிரி இந்த வருஷம் அக்டோபரோட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அனைத்து கெடுபலன்களும் நீங்கி அடுத்த வருஷம் நான் தான் கஷ்டப்பட்டேனான்னு சந்தேகப்படுற அளவுக்கு நல்லா இருப்பீங்க. நேர பார்த்து அடுத்த நேரம். வணக்கம் குருஜி, நேரம் லைன்ல இருக்கீங்கம்மா, சொல்லுங்க. வணக்கம், ராமநாதபுரம் தேவிப்பட்டினமாம்மா? ராஜபாளையத்துல தேவிப்பட்டினம் இருக்கா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. டிவி வால்யூமை குறைச்சிருங்கம்மா. என்கிட்ட ஃபோனில் பேசுங்க அல்லது அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துடுங்க. நீங்களும் நானும் பேசுகிறது உங்கள் ரூமை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க டிவியை பார்ப்பாங்க, நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம். சொல்லுங்கம்மா. சித்திரை மாதம் 21ஆம் தேதி பிறந்த பிள்ளை. சித்திரை மாதம் 20. ஆங்கிலத்தில் என்னம்மா? ஆங்கிலத்தில் மே மாதம் 5ஆம் தேதி. மே 5ஆம் தேதி. சொல்லுங்கம்மா. எந்த வருஷமா குழந்தை? 5/5/97. 97. எந்த நேரம்மா பிறந்தது? நேரம் ஞாயிற்றுக்கிழமை விடிந்தா திங்கட்கிழமை. என்ன மணிமா? மணி நிமிடத்தை சொல்லுங்க. 5 மணி, காலை 5 மணி. காலையில 5 மணி. காலை என்னம்மா? என்ன நட்சத்திரம்மா தெரியுமா? தெரியுங்க. என்ன நட்சத்திரம்மா? மீனம் ஜனன நட்சத்திரம். ரேவதி மீனம் ராசி. ரேவதி மீனம் ராசியாமா? ஆமா சார். சொல்லுங்கம்மா, என்னம்மா கேட்கணும்? இல்ல, ஒரு வேலைக்கு ட்ரை பண்றோம். சரி, அது கிடைக்குமா என்னன்னு கேட்கறதான். ஜாதகம்லாம் நல்லா இருக்குமா? குரு பகவான் நீசமாக இருந்தாலும் 5ஆம் இடத்துல லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். 12ஆம் வீட்டில் இப்போ இந்த மீனராசிக்கு 2012 நடந்த அஷ்டமச்சனி விலகி ஒரு நல்ல காலகட்டங்கள் வந்துருச்சு. இந்த குழந்தைக்கு வந்து இப்போ சுக்கிரதசை நடந்துகிட்டு இருக்குமா? அந்த சுக்கிரதசையில் முதல் பாதி வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் வந்து நல்ல யோகா அமைப்புகள் நடக்கும். இப்போ சுக்கிரதசையில் ராகு புக்தி நடந்துகிட்டு இருக்கு.
இந்த சுக்கிரதசை ராகு புக்தி வந்து ராகு சனியோட பார்வையை வாங்கியிருக்கிறதுனால சனியும் புதனை மாதிரி தான் செய்வார். ஒரு வருஷம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு தடைகள் இருக்குமா. சுக்கிரதசை ராகு புக்தி முடிஞ்சு சுக்கிரதசை குரு புக்தியில் இருந்து தான் அந்த குழந்தைக்கு நல்ல வேலை, நல்ல திருமண அமைப்புகள், எல்லா விதமான அமைப்புகளும் அதன் பிறகு தான் வந்து இதாகும். ஆகவே இன்னும் 1 வருடத்துக்கு 2018 வரைக்குமே கொஞ்சம் தடை தாமதம் இருக்குது. நான் உங்களை ஆறுதலாக சொல்ல விரும்பலை. இன்னொரு 1.25 வருஷத்துக்கு 2018ஆம் ஆண்டு பிற்பகுதி வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் ஒரு கிணற்றில் போட்ட கல் மாதிரி தான் சில இதுகள் இருக்கும். ஆகவே எந்த விதமான முயற்சியை விடாமல் நல்ல வேலை பார்க்கறதுக்கான முயற்சியை ஆரம்பிங்க. அடுத்த வருடம் பிற்பகுதியிலிருந்து இந்த குழந்தைக்கு வேலை, திருமணம், எல்லா விதமான நல்ல அமைப்புகளும் கிடைச்சி செட்டில் ஆகுமா. வாழ்த்துக்கள். நன்றி. அழைத்தமைக்கு நன்றி. அடுத்த நேரம் பார்த்துடலாமா. குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். யாரை பார்க்கணும்? திருவள்ளூர் மாவட்டம் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 22/6/1982. 1982. பிறந்த நேரம் சார். சித்திரை 9. பிறந்த நேரம் சொல்லுங்க சார். 24 ரேவ நட்சத்திரம், மீனாட்சி, துவாங்கக்கணம். பிறந்த நேரம் சொல்லுங்க சார். மேடம் நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரங்களா? ரேவ நட்சத்திரம், மீனாட்சி, துவாங்கக்கணம். பிறந்த நேரம் இல்லைங்களா? சொல்லுங்க. என்ன கேட்கணும்? பிறந்த நேரம் இல்லைன்னா என்னால துல்லியமான பலன்கள் சொல்ல முடியாது. பிறந்த நேரம் இல்லைன்னா நான் உங்க ராசிக்கான பொதுவான பலனை மட்டும் தான் சொல்லுவேன். இப்ப நீங்க சொன்னதனுடைய அமைப்பின்படி ஒரு 4 வருஷமா 2012, 13, 14 நீங்க நல்லா இல்லை. இப்ப ஒரு 6 மாசமா பரவாயில்ல. 6 மாசமா நல்லா தான் இருக்கிறீங்க. கடந்த 4-5 வருஷத்துல நடந்த ஒரு சாதகமற்ற ஒரு நெகட்டிவான பலன்களை சமாளிக்கிறதுக்கே அந்த 6 மாசம் சரியா போகும். இந்த இப்ப மீனராசிக்காரர்கள் இளைஞர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சி செட்டில் ஆகிற காலகட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே இந்த செப்டம்பர் மாசத்துக்குள்ள எல்லா விதமான வேலை, தொழில், அந்த அமைப்புகள், திருமணம், எல்லா அமைப்புகளுமே செட்டில் ஆகிடும். கவலைப்பட வேண்டாம். இந்த செப்டம்பருக்கு உள்ளேயே எல்லாமே நடந்துடும். ஆகவே இந்த ஜூலைக்கு அப்புறமே வந்து 1 by 1 நல்ல விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கோம். பொதுவான அமைப்பு இதுதான். நீங்க இன்னொரு தடவை பிறந்த நேரத்தை எடுத்துக்கிட்டு என்ன தொடர்பு கொள்ளுங்க. நான் வந்து உங்களுக்கு துல்லியமான சில அமைப்புகளை சொல்றேன். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி சார். நேயர்களே, எப்போவுமே வந்து ஒரு இணைப்பு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்படின்ற நேரத்தில் வந்து நீங்கள் இணைப்பு கிடைச்ச உடனே சொல்கிறதுக்கு ஒரு துல்லியமான ஒரு அமைப்பாக பிறந்த நேரம், தேதி, நேர விவரங்களை தெளிவாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஒரு நேரம் இது கிடையாது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே நானும் உங்களுக்கு பலன்களை சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நேரம் ஐயா. வணக்கம். குருஜி நேரம். வணக்கம் மேடம். நான் கோயம்புத்தூர்ல பாலகிருஷ்ணன் பேசுறேங்க. சொல்லுங்க சார். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 2/7/1968. 1968. ஆமாங்க. நேரம் சொல்லுங்க சார். காலை 9:35. காலை 9:35. சிம்மராசி, சிம்மலக்கணம். சிம்மராசி, சிம்மலக்கணம். ஐயாவிடம் உங்க சந்தேகங்களை கேளுங்க சார். என்ன கேட்கணும்? வணக்கம் சார். வணக்கம் பாலகிருஷ்ணன், சொல்லுங்க சார். அதான் வேலையிலும் ஹெல்த்லயும் ஒரே ப்ராப்ளமாவே இருக்கு. வேலையிலையும் ஹெல்த்லையும் ப்ராப்ளம் இருக்குங்களா? ஆமா சார். குருதசையில் உங்களுக்கு சுக்கிரபுக்தி 2015 குருதசையில் சுக்கிரபுக்தி. ஏற்கனவே நான் இப்போ வந்து நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலே சொன்னேன், குருதசை சுக்கிரபுக்தியில் பெரிய அமைப்புகள் இருக்கும். ஏன்னா லக்னாதிபதிக்கு பகை கிரகங்கள் தசாபுக்திகள் நடத்தும் போது அந்த அமைப்பு வந்து கொஞ்சம் சரியில்லாத ஒரு அமைப்பாக இருக்கும். உங்கள் ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம் தான். ஆனால் உங்களுடைய லக்னாதிபதி சூரியனுடைய பகைவரான சுக்கிரன் தற்போது 2015 உங்களுக்கு தசை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, புக்தி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. சுக்கிரன் சூரியன் கூடயும் செவ்வாய் கூடயும் சேர்ந்த 11ஆம் வீட்டில் இருக்கிறது ஒரு சாதகமற்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின்படி சுக்கிர புக்தி முடிகிற 2018ஆம் ஆண்டு ஆரம்பத்தின் வரைக்கும் இன்னும் ஒரு கொஞ்ச நாட்கள், கொஞ்சம் சில மாதங்கள் இருக்கு. 9/8/2018 வரைக்கும் குருதசை சுக்கிர புக்தி முடிகிற வரைக்கும் சொந்த வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்திலையும் பிரச்சனைகள் இருக்கும். சொந்த வாழ்க்கையிலையும் கொஞ்சம் சில பின்னடைவுகள் இருக்கும். கேரியர்லேயும் கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கும். கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்ட பொறுத்துக்கங்க. ஒரு வருஷம் இந்த சூரியனுக்கான கோயில்கள் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற இந்த பலன்களை மாற்றிக்கொள்வதற்கு தான் பக்கத்திலேயே இருக்கிற உங்கள் ஊர்லேயே இருக்கிற சூரிய நாராயண கோயில் எதுக்காவது போகிறது, ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் சம்பந்தப்பட்ட கோயில்களில் போய் வழிபாடுகள் பண்ணுறது. அதே மாதிரி கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோயிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போய் ஒரு 2.5 மணி நேரம், ஒரு ஜாம நேரம் எனப்படும் ஒரு 2.5 மணி நேரம் உள்ளே இருக்கிறது போன்ற வழிபாடுகளை செஞ்சீங்கன்னா இப்போ இந்த இருக்கிற சுக்கிர புக்தி கொடுக்கின்ற ஒரு சாதகமற்ற பலன்களை நிச்சயமாக மாற்றும்.
ஆகவே சூரியனை வலுப்படுத்துகின்ற ஒரு பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க. இதுவும் முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நல்ல சூரிய கோரையில வெட்ட வெளியில, அதாவது மேல வானத்துல சூரியன் இருக்கின்ற வீட்டு மொட்டை மாடியிலேயோ வீட்டு வாசலுக்கு வெளியிலேயோ ஒரு 10 கிலோ கோதுமையை, சூரியனுடைய தானியமான கோதுமையை ஒரு 35 வயசுல இருக்கிற ஒரு சிகப்பான சுமங்கலி பொண்ணுக்கு தானம் கொடுங்க. உடனே இந்த பிரச்சனைகள், கேரியர் பிரச்சனைகள் உடனே நீங்கும். வாழ்த்துக்கள். என்னங்க? ஆமா, இன்னும் 1 வருஷம் கழிச்சு சூரிய பக்தி ஆரம்பிச்சவன 2018 பிற்பகுதியில போடுங்க. சொந்த தொழில் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி சார்.